மகாநதி சீரியல்ல இருந்து கங்கா ரோல்ல நடிச்ச நம்ம திவ்யா கணேஷ் அந்த கேரக்டர்ல இருந்து குவிட் பண்றாங்களாம். என்ன விஷயம், என்ன காரணம், எதனால இந்த முடிவு எடுத்திருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம இப்போ இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும், விஜய் டிவில மகாநதி சீரியல் ரொம்பவே சூப்பரா போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி ஸ்டார்டிங் விட இப்போ இன்னுமே ரொம்ப விறுவிறுப்பா போயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம். டிஆர்பிலையும் நல்ல பிளேஸ்ல இருக்கு. ஆக்சுவலி மகாநதி சீரியலுக்குன்னு எக்கச்சக்கமான ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா கங்கா அப்படின்ற கேரக்டர்ல நம்ம திவ்யா கணேஷ் நடிக்கிறாங்க. தெரியும் இல்லையா, நம்ம ஜெனியா வந்துட்டு பாக்கியலட்சுமி சீரியல் நடிச்சிருப்பாங்க. இவங்க வந்து இப்போ மகாநதி சீரியல்ல இருந்து குவிட் பண்றேன் அப்படிங்கறத அவங்களே போட்டிருக்காங்க. சரி, என்ன காரணம், ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு கேட்டா கிடையாது. என்னன்னா, நான் இதை சொல்றதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குது. ஏன்னா நான் வந்து டெங்கு பாதிப்பு காரணமா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற போட்டோவையும் போட்டிருக்காங்க. ரொம்பவே கஷ்டமா இருக்குது ஆக்சுவலி பார்க்கும்போது. ஸோ அதனால மகாநதி ஷூட்டுக்கு என்னால் போக முடியல. அதனால இப்போ டீம் சைட்ல இருந்து என்னோட பிளேஸ்க்கு இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. எல்லாருக்குமே சாரி, உங்களை டிசப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு பண்ணல, பட் இது கேஷுவலாக நடந்தது தான் அப்படின்னும். கண்டிப்பாக வந்துட்டு வேறு யாராச்சும் இதுக்கு நல்ல ரோல் பண்ணுவாங்க. இந்த கேரக்டர்லேருந்து விடுறதுக்கு எனக்குமே கஷ்டமாக தான் இருக்குது, பட் என்ன பண்ணுறது அப்படின்னும். தேங்க்யூ ஃபார் யுவர் கண்டினியூட் சப்போர்ட் ஆஃப் கங்கா, ஹோப் டு சி யூ ஆல் சூன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ நம்ம திவ்யா கணேஷ் பார்த்தீங்கன்னா இப்போ ஹாஸ்பிட்டலைஸ்டாக இருக்காங்களா, டெங்கு பாதிப்பு காரணமாக இந்த சீரியல்லேருந்து குவிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கங்கா ரோல் ரொம்பவே சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்ட்ராங்கான விமனாக பண்ணிட்டு இருப்பாங்க. பட் போல்டாக இருப்பாங்க. அவங்க வந்து இப்போ அந்த ரோட்ல இருந்து குவிட் பண்ணுறாங்க. ஸோ கங்காவா வேற யாரை போட போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? திவ்யா கணேஷ் எந்த அளவுக்கு மிஸ் பண்ண போகிறீங்க? ஸோ திவ்யா கணேஷ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக இவங்க வந்தால் நல்லாயிருக்கும், நீங்கள் யாரை நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல என் கூட ஷேர் பண்ணுங்கள்.